ஸ்ரீ குருப்பியோ நமகா. அடியார்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை கந்த புராணத்தில் வர்ற ஒரு முக்கியமான பகுதி. சூரபத்மன் எப்படி உருவானான், தேவர்களை அவன் எப்படி ஆட்டி படைச்சான், அப்புறம் இந்திரன் ஏன் ஓடிப்போய் ஒழிய வேண்டியதாக இருந்துச்சு, இதையெல்லாம் பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சூரபத்மன் தன்னோட தவத்தால் அசுர குலத்தையே ஒரு பெரிய சக்தியாக மாற்றுறான். அவனுக்கு பதுமை அப்படிங்கிற பெண் மூலமாக பானுகோபன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான். இந்த பானுகோபன் சாதாரணமானவன் அல்ல. பார்க்குறதுக்கு மன்மதன் மாதிரி அவ்வளவு அழகு. ஆனால் வீரத்தில் மகாவிஷ்ணுவையே எதிர்த்து போரிட்டு ஜெயிக்கிறவன். அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனுக்கு அக்னிமுகன், இரணியன், வஜ்ரவாகுன்னு இன்னும் பல மகன்களும், சிங்கமுக அசுரனுக்கு ஆதிசுரன் உட்பட 100 மகன்களும் பிறக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தப்போ அசுரப்படை எவ்வளவு பலமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சூரபத்மனோட தம்பி தாரகன், அவனுக்கு சூரியனைப் போலவே பிரகாசமான ஒரு மகன் பிறக்கிறான். சூரபத்மனோட தங்கச்சி அச்சமுகி, இவ தேவர்கள் துன்புறுத்துறதில் ரொம்பவே குறியா இருக்கா. இவளுக்கு வில்லவன், வாதாபின்னு 2 மகன்கள். இப்படி அசுர வம்சம் கிளைவிட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. இவங்க எல்லோரும் சேர்ந்து தேவர்களையும் முனிவர்களையும் மனுஷங்களையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க. சூரபத்மனோட ஆட்சி உச்ச கட்டத்தில் இருக்குது. சூரபத்மன் ஒரு கட்டத்தில் இந்திரனை சிறப்பிடிச்சு அவனோட மனைவியையும் கவர்ந்துட்டு வர சொல்லி கட்டளையிடுறான். இதை கேள்விப்பட்ட இந்திரன் பதறி போகிறான். அசுரப்படைக்கு பயந்து தன்னோட மனைவியோட இந்திரன் மாயமாக மறைஞ்சு பூலோகத்துக்கு வந்துடுறான். தன்னோட அப்பா அம்மாவை காணலையேன்னு இந்திரனோட மகன் ஜெயந்தன் ரொம்ப வருத்தப்படுகிறான். தேவர் குலத்துக்கே இந்த நிலைமையான்னு அழுது புலம்புறான். ஜெயந்தன் இப்படி உடைஞ்சு போய் இருக்கும்போது தான் அங்கே நாரத மகர்ஷி வருகிறார். அவர் சயந்தனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறார். தம்பி, இன்பம் வரும்போது துள்ளக்கூடாது, துன்பம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. காலம் எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்காது. இன்னைக்கு ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு செல்வந்தன் ஆவான், செல்வந்தன் ஏழையாவான். இதுதான் உலக நீதி என்று சொல்கிறார். கூடிய சீக்கிரம் சூரபத்மனோட அக்கிரமம் ஒழியும், உங்கள் அப்பா அம்மா திரும்பி வருவாங்கன்னு நாரதர் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஜெயந்தனுக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது. பார்த்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அவங்க செய்கிற தப்பு அவங்களை அழிவுக்கே கொண்டு போகும் என்பதற்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணம். நாரத மகர்ஷி சொன்ன அந்த பெரிய தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நாம் இதுபோல் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.